பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பூலோகத்துல சாட்சியிடுகிறவைகள் இவைகள்தான். பரலோகத்துல சாட்சியிடுகிறவைகள் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. 3 இந்த 3 நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா, அதில் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவரும் ஒருவரே என்ற அந்த ஆழம். பிதா வேற இல்லை, குமாரன் வேற இல்லை, பரிசுத்த ஆவி வேற இல்லை, மூவரும் ஒருவரே. ஆனால் அவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக அவங்க தங்களை பிரதிபலிக்கிறாங்களே தவிர அவங்க மூவரும் ஒருவர் தான். இன்னொன்று ஆவி, ஜலம், இரத்தம். இந்த 3மே ஒன்றை தான் குறிக்குது. அது யாரை குறிக்குது அப்படின்னா இயேசுவை குறிக்குது. இயேசு என்ற பெயர் 3 எழுத்து. 3 அவர் பெயர்லே இருக்கு பாருங்க, 3 அப்படின்னு. இந்த 3ஐ குறிக்கிறது, இந்த திரியேகத்தை குறிக்கிறது, இந்த திருத்துவத்தை குறிக்கிறது இயேசு, இயேசு, இயேசு. எப்படி சாட்சி கொடுக்குது அப்படின்னா, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்போ கொடுத்து கொண்டு தானே இருக்காரு. இப்போ இருக்க காலம் என்ன? ஆவியானவரின் காலம். மனுஷகுமாரன் காலம் முடிந்து விட்டது. இப்போ இருக்க காலம் என்ன? ஆவியானவரின் காலம். சாட்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இன்னொன்று, ஏசப்பா ஞானஸ்நானம் பெற்று கரையில் ஏறும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது அமர்ந்தார். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார்னு இயேசுவே சொல்றார். அதுதான் ஆவி. அந்த ஆவி யாரை குறித்து சாட்சி சொல்லுமா? இயேசுவை குறித்து. இப்பொழுது இந்த கடைசி காலங்களில் ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல விதங்களில் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது அபிஷேகமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், மகிமையாக இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். அதுதான் விஷயம். இயேசு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அநேகர். அதுதான் அபிஷேகன்றோம். அந்நிய பாஷைகள், அன்னோன் டங்குன்னு சொல்கிறோம். நிறைய இருக்கு. அறிவை உணர்த்தும் வசனம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், நோய்களை குணமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல், இப்படி பிணியாளிகள் மீது கைகளை வைத்தல், இப்படி அநேக விஷயங்கள் இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்நானம்,
அதை யார் கொடுக்குறா அப்படின்னா ஏசப்பா கொடுக்குறார். அதனால தான் ஆவியானவர் இங்கே ஏசப்பா குறித்து சாட்சி கூறி கொண்டிருக்கிறார். ஜலமும் சாட்சி கொடுத்து, ஜலம் அப்படிங்கும்போது ஞானஸ்நானத்தை குறிக்குது, மறுவாழ்வை குறிக்குது, மீட்பை குறிக்குது, உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட தன்மையை குறிக்குது. இந்த இடத்துலையும் அந்த ஞானஸ்நானம், அந்த மீட்பு, அந்த விடுதலை இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதுபோல இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அதுதான் 3வது இரத்தம். அந்த இரத்தமும் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்நாள் வரைக்கும் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இரத்தத்தை சிந்திதான் நம்மை மீட்டெடுத்தார். அந்த இரத்தத்தை சிந்திதான் நம்மை நீதிமான்களாக்கினார். அந்த இரத்தத்தை சிந்திதான் நமக்கு ஜீவனை கட்டளையிட்டார். அந்த இரத்தத்தை சிந்திதான் நமக்கு தடையை நீக்கி போட்டார். பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த திரைச்சீலையை 2ஆய் கிழித்து போட்டார். இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இரத்தத்தை சிந்திதான் நமக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிட்டார். அந்த இரத்தத்தை சிந்திதான் நமக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுத்தார். அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்திதான் நமக்கு மேன்மையான ஒரு அமைப்பை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார். ஏன்னா நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாம் இன்னும் பேரடைஸ்லே காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ மேன்மையான ஒரு அதிகாரம், ஒரு அழைப்பு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா அந்த இரத்தத்தை சிந்தி தான். வேற எந்த இரத்தத்தை சிந்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒன்றும் பண்ணவும் பண்ணாது. அது விலங்குகள் இரத்தமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது மனுஷ இரத்தமாக இருக்கட்டும், பறவைகள் இரத்தமாக இருக்கட்டும், எந்த இரத்தமாக இருக்கட்டும், அது ஒரு நாளும் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இங்கே ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் ஆவியானவராகவும் செயல்படுகிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவர் தன் இரத்தத்தையும் சிந்திருக்கிறார். அதாவது அவர் ஆவியிலும் செயல்பட்டிருந்தார், மாம்சத்தின்படியும் வாழ்ந்தார், எல்லா விதமாகவும் வாழ்ந்தார். வெறும் கடவுளா மாத்திரம் இந்த உலகத்தில் அவர் வாழலை. ஆனால் இம்மூன்றுமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இவர் தான் எங்களுடைய இரட்சகர், இவர் தான் எங்களுடைய மீட்பர், இவர் தான் எங்களுடைய நேசகுமாரன் அப்படின்னு சாட்சி கொடுக்குது. இதை போல நாமும் ஆண்டவரிடத்தில், பரிசுத்தாவினரிடத்தில் சாட்சியை பெற வேண்டியதும் அவசியம். ரொம்ப அதிகமாகவே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதை உணர்ந்து நாம் செயல்பட்டு அதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.